ஹாய் ப்ரோ. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக 2 மகா யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்க ஆகுது ரெக்கார்ட்லாம் ஆகுது. அவங்களோட முன்னணியில் ஒரு பெரிய இந்தியா ஃபர்ஸ்ட் ராப்பிங் நடக்குது இந்தியா தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக. Hey guys, welcome back to another episode in 6 Foot Rider YouTube channel. நான் தான் உங்கள் ஆஷிக் 6 Foot Rider. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம RR310க்கு wrap பண்ண போகிறோம். ஸோ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சோல் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அவரோட பிஸி ஸ்கெடியூலில் நமக்கு டைம் அலோகேட் பண்ணி நம்ம கூட வராரு. நீ வா ப்ரோ போகிற வழியில் ஃபுல்லாக அவங்கள தான். சரி போவோம். ஓகே, ஸோ இந்தியாவில் முதல் முறையாக ஒரு RR310 wrap பண்ண போகிறோம். கொய்யால GT 650 வேற லெவலு. புஷ்ன்னு போயிட்டாங்க. ஸோ அதான் ப்ரோ கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னா உங்களை கூப்பிட்றோம் ப்ரோ. அந்த டபுள் எக்ஸாஸ்ட்லேருந்து மூஞ்சில் ஒரு காற்று அடிக்குது, அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அதான் என் வீட்டில் கரண்ட் இல்லைன்னா அதை வச்சு நல்லா ஃபேன் காற்றா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். RR310க்கு ஒரு கஸ்டம் ராப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் யாருமே பண்ணிடாத ஒரு ராப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. எங்கேயா போனார் மனுஷன்? அந்த ஒரு மீம்ஸ் ஒன்று வரோம் பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம கூட இருப்பாங்க, டேய் மச்சான் ஒன்றா போகலான்டா அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் சேர்ந்துருவாங்க. ஆல்ரெடி போய் சேர்ந்துட்டு என்ன மச்சான் இன்னும் நீ வரல அப்படின்னுவாங்கள்ல. ஸோ அந்த மீம்ஸ் தான் இப்போ இங்கே நடக்குது. ப்ரோ எங்கே போனார்? டேக் திஸ் கை இன் எவ்ரி கேங். ஸோ கைஸ் நிறைய ஆக்சுவலாக டிசைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சிமுலேட்டர் டூலில் ஃபஸ்ட்டு RR310 வண்டியை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஒன்று போட்டாச்சு. ஆயத்தாடி ரெட்டு புள்ளி ஃபேடுக்கு எதாவது ஐடியா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ நிறைய சஜஷன்ஸ் அமைச்சிருந்தாங்க. நிறைய பேர் ஸ்டிக்கர்ஸ் அமைச்சிருந்தாங்க, நிறைய பேர் டீகால்ஸ் அமைச்சிருந்தாங்க. யூனிக்காக இருக்கணும் இந்த வண்டினா, இதுதான் இது ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன் ஒன்று போட்டு அதை பேப்பரில் எடுத்துகிட்டு லேப்டாப்பில் வரைஞ்சிட்டு அந்த டிசைனை கட்டிங் பண்ணுறதுக்காக போனோம். கட்டிங்கும் பண்ணியாச்சு, அந்த கட்டிங் பண்ண பார்சலும் வந்தாச்சு. ஸோ we are all set. இப்போ அதை wrap பண்ண போகிறோம். ஆகா காற்றடிக்குது, நல்லா குளுன்னு இருக்கு இப்போது. ஆஹா, யாராவது இவர் கூட கொலா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முன்னாடிலாம் தயவு செய்து போகாதீங்க, இவர் பின்னாடி மட்டும் வாங்களேன், நல்லா உங்களுக்கு ரன்னிங்லேயே ஏசி கொடுப்பாரு. அந்த மனசு தான் கடவுள். கிட்ட கூட போக முடியலங்க அந்த வண்டிக்கிட்ட. பேசாமல் நான் ஒன்று பண்ணியிருக்கணும், வீட்லேயே ஹாய் சொல்லியிருக்கணும். நேராக மீட்டப் லொக்கேஷனில் போயிட்டு ஹாய் ப்ரோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லுவோம் போல். இது எப்படி தெரியுமா இருக்குது? இவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற போலீஸ்காரருக்கு சிக்னல் கொடுத்துட்றாரு போல், ஜோரோ வருதுரா அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டமே சிக்னல் கொடுத்துருது போல். இப்போ பார்த்தீங்கன்னா 23,000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் படி, ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ முறுக்கு டிராஃபிக் போலீஸில் இப்போ முறுக்கு. அப்படியே அமைதியாக அப்படியே நல்ல குழந்தை, அப்படியே டிராஃபிக் போலீஸ் பார்த்த உடனே அப்படியே பம்புறது, அப்படியே கிளச்சை பிடிச்சின்னு அப்படியே போகிறது. எனக்கு அதான் மைண்ட் வாய்ஸ் ஓடிச்சு, இப்போ போடு ரைட்டு. முறுக்குதுப்பா. என் வண்டியில் முதையாக ஒரு ரெட்டு பார் அடிச்சிருக்கு. எப்பா இது வரைக்கும் அடித்ததே கிடையாது ரெட் லைனில். அப்படி அடித்து தான் GT 650 கிட்டேயே போகுது. ஓ இந்த ரோடா? செம்ம போங்க. இந்த அவ்வளோதான் முறுக்கியாச்சு. இந்த ரோடெல்லாம் மறக்கவே முடியாது, சூப்பரான ரோடு. எல்லா ரோட்டுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. எஸ்டிடினா அப்படின்னு கேட்காதீங்க, எல்லா ரோட்டுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆளுங்களுக்கு ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும்.
அந்த எஸ்டிடி என் லைஃப்லேயும் இருக்குதோ பாரு. இப்போ பம்புவார் அப்படியே தலைவர், இப்போ பம்புவார் அப்படியே போலீஸ்காரில். வாவ், தாம்பரம் சிட்டி போலீஸ், ரெட்டு கலர் எஸ்பிடி பாலிசி. நீ வழி விடு, நீ நாளைக்கு தான் போவ. கேம்ப் ரோடு பாரத் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த ரோட்டுக்குள்ளே எஸ்டிடியை பற்றி பேசியிருந்தேன்ல. இந்த ரோட்டில் வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு தடவை ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த பையன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு. சரி, அதனால் இந்த ரோட்டுக்கு வந்து அந்த ஒரு எஸ்டிடி இருக்குது நமக்கு. இந்த பையன் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னிச்சு, அதோட கட்டக்குரலில். ஸோ அதனால் இந்த ரோட்டுக்கு ஒரு எஸ்டிடி ஜூடியோ. சென்னையிலே சரி, இல்லை தமிழ்நாட்டிலே சரி, இல்லை இந்தியாவிலே சரி, இல்லை உலகத்துலேயே சரி, ஸ்டிக்கரிங்கே இப்போ தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடியே ட்ரீட்டு. ஸோ கைஸ், எஸ்கேபி கார் அண்ட் பைக் ஆக்சரிஸ் ஸ்டிக்கர் ஷாப். ஸோ யாராவது உங்கள் ஃபோன் நம்பர் வேணா அது இங்கே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 9840356004, 9790738988. சீட்டு சுடுன்னு சொல்லிட்டு தலைவர் நல்லலில் கொண்டு போய் விட்டுருக்காரு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஸ்டிக்கரிங் பண்ண போகிறோம். கைஸ், ஸ்டிக்கர் ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ்கேபி ஸ்டிக்கர்ஸ். ஸோ நம்ம வண்டியை கடைசியாக இந்த மாதிரி பிளாக் வித் இந்த ரெட்டை கடைசியாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வேறு லெவலில் சேஞ்ச் ஆக போகுது வண்டி. அப்படியே வந்து கிட்ட காட்டுறேன், என்ன ஸ்டிக்கரு என்ன மாதிரி பண்ண போகிறோன்றதை காட்டுறேன். ஸோ கைஸ், இதுதான் ஆக்சுவலாக அந்த ஸ்டிக்கர்ஸு. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம். ஸோ அந்த BMW லோகோலாம் கழட்டியாச்சு. ப்ரோ சோல் ப்ரோ, அதேஷ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சரி ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். என்னது இது வரையா? சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ பின்னாடி இருக்குது. இதை நான் இப்போதைக்கு ஃபுல்லாக காட்டலை, ஏன்னா அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறப்போ இப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது, சும்மா டேரெக்டாக காட்டக்கூடாது. ஒரு கருப்பு துணி வச்சு அப்படியே ஒரு ஓப்பன் பண்ணி காட்டணும், ஏன்னா அதுதானே உலக வழக்கம். ஸோ பின்னாடி இருக்குது. கெட் ரெடி டு சி இந்தியாஸ் ஃபஸ்ட். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக RR310 இப்படி ஒரு கிராப் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ஹாய் ப்ரோ. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக 2 மகா யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஆகுது ரெக்கார்ட்லாம் ஆகுது. அவங்களோட முன்னணியில் ஒரு பெரிய ஒரு இந்தியா ஃபர்ஸ்ட் ராப்பிங் நடக்குது, இந்தியா தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக. wrapping is done. ஸோ என்னோடய டேஸ்ட்டுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு wrapping ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த wrap உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உண்மையாக மாடிஃபிகேஷன் பண்ணியாச்சு நம்ம RR310ல். எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றதை. அப்படியே வந்து காட்டுறேன் வண்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஒரு கஸ்டமாக வந்து ஒரு டிசைன் வந்து எடுத்து அதில் கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ்லாம் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த லோகோவும் நம்ம ஒட்டியாச்சு. பேக்கில் வந்து டெயில் லைட்டில் பார்த்தீங்கன்னா 310, அதே மாதிரி அந்த க்ரீன்
நியான் ஃபினிஷ்லேயே எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் கைஸ், நம்ம எப்போ போட்டாலுமே ஒரு BMW லோகோ இருக்கும். ஸோ அந்த லோகோ வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியாச்சு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பேட்டர்ன் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ஸோ இங்கெல்லாம் வந்து அந்த க்ரீனிஷ் பிளாக்கு அதே மெயின்டைன் பண்ணியிருக்கு. என்னோடய மைண்ட் செட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த டிசைன் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம டாம் வெர்ஷன் 2.0 பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க அந்த வீடியோக்கு. ஸோ see you guys in the next video. Bye guys. நிறைய ரீல்ஸ் மேக் பண்ணலாம். இந்த கார்னர் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த எதை உலகம் பதைக்கிறதோ அதை